ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. ம். இந்த காட்டு மரத்துல தான் கல்லெறிப்படுன்னு சொல்லுவாங்க. அந்த சரி. மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ம். அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுமே ம். வலைத்தளவாசிகள்லாம் வச்சு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அது என்னன்னு தெரியல. வரதராஜன் ஒரு பக்கம் அடிக்கிறாரு, ம். தமிழிசை அம்மா ஒரு பக்கம் அடிக்குது, கல்யாணராம் ஒரு பக்கம் அடிக்கிறாரு. என்ன இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன சொல்றாங்க? எல்லாம் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. ஊழல் பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இது பண்றது. ஆட்சியில இருந்தா ஊழல் பண்றதுக்கு. ஐயா காமராஜரையே குறை சொன்னானுங்க. காமராஜரே சுவிஸ் பேங்க்ல அள்ளி வச்சுட்டாரு, அப்படி வச்சுட்டாருன்னானுங்க. ம். அன்னைக்கு இருந்த காலம் வலைதளங்கள் கிடையாது. வெறும் ம். பேப்பர் மட்டும்தான். ஊடகங்கள் கூட கிடையாது. ஆமா. அப்பவே மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்து இந்த காமராஜரை தோக்கடிச்சிட்டானுங்க. எப்படி? ம். அன்னைக்கு அண்ணா காமராஜர் சொத்து சேர்த்துட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு, சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எப்படி அன்னைக்கு வலைதளங்கள் இல்லாத காலங்கள். அது வெறும் பேப்பர் கூட கிடைக்காது. எங்கேயா டீ கடையில் ஒரு பேப்பர் இருக்கும் ஒரு ஊர்ல. ம். அந்த காலத்திலேயே மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்துட்டான் காமராஜர் ஊழல் பண்ணிட்டாருன்னு. அப்போ இன்னைக்கு வலைதளங்கள் இவ்வளவு இருக்கு. அப்போ அண்ணாமலை பேரை கெடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப காலம் தேவையில்லை. ஒரு ஒரு சொடக்கடிக்கிற இடத்த கெடுத்துருவானுங்க. அதனால இங்க பாருங்க, உண்மையான பிஜேபி தொண்டர்கள், உண்மையான நல்ல மனிதர்கள் அண்ணாமலை பின்னாடி தான் இருக்காங்க. புரியுதுங்களா? இவங்க சரி. பொறாம, இவங்களுக்கு என்ன அண்ணாமலை மேல பொறாம, அண்ணாமலையோட வளர்ச்சி பிடிக்கல. ம். ரெண்டாவது, இப்ப என் பகவானே சொல்றான், ஒய் கொண்ட சான்றோர் உடம்புருக்கும் தேட்டையெல்லாம் நொய் கொண்ட நீசன் நோக பறித்தானேன்னா. அதாவது கஷ்டப்பட்டு ஏழை எளிய பாட்டாளி மக்கள் உழைக்கிற வருமானத்தை இந்த படுபாவிகள் வரிங்கிற பேர்ல அப்படியே ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருவானுங்களாம் இந்த அரசியல்வாதிகள். பண்றானா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் வரி. இட்லி தின்னா வரி போடுறான். என்னையா கொடுமையோ? மன்னராட்சி இப்படியா இருந்தது? மாத்திரைக்கு வரி, மருந்துக்கு வரி, உயிர் காக்கிற மருந்துக்கு வரிங்க. எதுக்கே வரி போடுற? மருந்து இலவசமா கொடுத்து தொலை. வரி. நான் என்ன கேக்குறேன், கல்வி மருத்துவம் ரெண்டையும் எந்த நாடு இலவசமா கொடுக்குதோ அந்த நாட்டுல தான் மக்கள் நல்லா இருப்பான். அந்த நாட்டுல தற்கொலை இருக்காது, மக்கள் கடன்ல இருக்க மாட்டான். இங்க அப்படி இருக்குதா? மோடி வந்து வெளிநாட்டுக்கு அப்படியே ஏத்துறாராம், அப்படியே பேர் வாங்குறாராம். ஐயா நான் என்ன கேக்குறேன், உன் மக்கள் உன் பிள்ளைக்கு பட்டினியில கிடக்கான், உன் பிள்ளைக்கு பட்டினியில செத்துட்டு கிடக்கான், உனக்கு அடுத்தவன் பிள்ளை கேக்குதா? அப்படிங்கிற மாதிரி இப்ப பேச தோணுது. நானும் மோடிக்கெல்லாம் ரொம்ப ஆதரவு பேசணும் தான். எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு. காரணம் என்ன கேளுங்க, இன்னைக்கு சராசரி ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள் குடும்பத்தை எடுத்துக்கோங்க. எங்க பார்த்தாலும் ஆபரேஷன். சாதாரண வயிற்று வலின்னு போனா அங்க ஆபரேஷன். நேர பிளேட எடுத்து கையில கொடுத்துட்டான், ஆபரேஷன் பண்ண விட்டுறான். என்ன பிரச்சனை? எதுக்கு? அப்போ இவனுக்கு கேட்டா 5 லட்சம் நாங்க அப்படியே ஆயுஷ்மான் பாரத்ங்கிறான். அந்த காரை கொண்டு கொடுத்தா வாங்கவே மாட்டேங்கிறான். எத்தனை ஆஸ்பத்திரி நானும் கொண்டு அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? நான் மட்டும் இல்ல, எத்தனை ஏழை எளிய மக்கள் அலைஞ்சிருக்காங்க தெரியுமா? 5 ரூபா ஆயுஷ்மான் பாரத்தை கொடுத்தா 5 ரூபா மாத்திரை தருவானா மெடிக்கல்ல? அந்த தமிழிசைட்டு போய் கேளுங்க. அது அந்த 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 காப்பீடு அட்டையை கொண்டு ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில எங்கேயோ பார்க்க முடியுமா அப்படின்னு தான் சொல்றான். கொண்டு போனா எந்த மருத்துவமனை எடுத்துக்கிறான் சொல்லுங்க? ஒருத்தனுக்கு அட்டாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அட்டாக்னு சொல்லிட்டா வரும், திடீர்னு தான் வரும். இந்த அட்டையை கொண்டு கொடுத்தா வாங்குவானா? தனியார் ஆஸ்பத்திரியில் வாங்க மாட்டான், பணத்தை கட்டுமா. ஏன்னா அதுக்கு அதை காப்பீட்டுல பதிவு பண்ணி அந்த பணம் வர்றதுக்கு, அதை ப்ராசஸ் முடியறதுக்கு நாள் ஆகும். அது வரைக்கும் உயிரோடு இருப்பானா? அப்புறம் இவனுக்கு என்ன மக்களை எப்படி ஏமாத்தானுக்கு பாருங்க. இதான் அண்ணாமலை, இதனாலதான் அண்ணாமலை வெளியில வந்தாரு. அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு இவனுடைய வண்டவாளத்து தண்டவாளத்தை ஏத்துவாரு பாருங்க, கண்டிப்பா ஏத்துவாரு. அதனால நான் பாருங்க, இங்க நான்லாம் மோடி எல்லாம் பரமாத்மா ரேஞ்சில பேசினேன். ஐயோ அவதாரங்க ஐயா, அப்படி வந்தோடனே ஊழலை ஒழிச்சிருவாரு ஐயோ அப்படி இப்படின்னு. பாருங்க, திமுக கூட நல்ல நட்புறவுல இருக்காரு. 13-14 வருஷம் ஆகுது ஆட்சிக்கு வந்து. இன்னும் ஊழலை ஒழிக்கிறாராம். இன்னும் ஊழலை ஒழிச்சு அப்படியே மக்களை காப்பாத்துறாராம். அதனால விடுங்க ஐயா, வயிற்றுச்சலா இருக்கு. அதனால உண்மையான தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி வந்துட்டான். இன்னைக்கு அண்ணாமலை உழைப்பை உறிஞ்சிட்டான். சாமியை சொன்னார்ல, ஒய் கொண்ட சான்றோர் உடம்புருகும் தேட்டையெல்லாம் நொய் கொண்ட நீசன் நோக்க பறிச்சிருவான். அண்ணாமலையோட உண்மையான உழைப்பெல்லாம் உறிஞ்சிட்டான். பிஜேபியில உறிஞ்சி குடிச்சிட்டானுங்க. அண்ணாமலைக்கு கூலி கொடுக்கல. யாருக்கு கொடுத்துருக்கான் கூலி? யாருக்கு? கட்சிக்கு வேலை செய்யாதவங்க, திமுகவுக்கு ஜாலரா அடிச்சவங்களுக்கு எல்லாம் பெரிய பதவி, ஆளுநர் பதவி, இன்னும் சொல்ல வேண்டாம், இன்னும் உயரிய பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையா விளைச்சவனுக்கு பதவியே பொறுப்பே கொடுக்கல. அண்ணாமலை உழைப்பை உறிஞ்சி துப்பிட்டானுங்க. காரி தூன்னு வெளியே தோத்துவாத்திட்டான். அதனால விடுங்க. இங்க பாருங்க, அண்ணன் மடமை தகங்களி கூற எந்நேரமும் பிச்சை இடுவார் எளியோருக்குங்க. என் மன்னோடைய என்னுடைய மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியில அண்ணன் மடம் ஏங்க உணவு இலவசங்க. உங்களுக்கு பசிச்சுதான் நீ கவலைப்படாண்ட அண்ணன் மடம் இருக்கும், போய் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லையா? சத்திரங்கள் இருக்கும், தங்கிக்கலாம். ஆனா இங்க இருக்குதா சொல்லுங்க? இருக்குதா? ஏழை பாலிகள் ஒரு வீடு கடன்கிற பேங்க்ல லோனை போட்டு வீடை கட்டிட்டு அந்த பேங்க்ல லோனை கட்ட முடியாம லோன்னு ரோட்டோட திரியிறான். குடியிருக்க வீடு இருக்காயா? ஏழை எளிய நடத்துற மக்களுக்கு குடியிருக்க வீடு இல்ல. கேட்டா நாங்க வளர்ச்சி அப்படியே நாங்க கிழிச்சிட்டோம், அப்படியே தொங்க விட்டுட்டோம். அடே என்னடா கிழிச்சிங்க? என் மன்னராட்சி இப்படியா இருந்தது? என் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியில் எப்படி இருந்ததா?
இந்த பாரத தேசம் எப்படி இருந்தது நான் சொல்றேன் பாருங்க. புன்னை மலர்காவில் பொறிவண்டியல் பாட அன்ன மதுகுதி தாராடும் சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பலாச்சுளையும் எந்நேரமும் பெருகி இலங்கி நிற்கும் சோலைகளும் எங்கெங்கும் நாதம் இடுகின்ற பேரொழியும் பொங்கு கதிரோன் பூமேல் குடை நிறைய நந்தா வனம் பூத்து நகரி மனம் வீச செந்தா மறை பூத்து சிலம்பு மனம் வீச அரகரா வென்று அபயம் விடுமொழியும் சிவசிவா வென்று துதிக்கின்ற பேரொழியும் மடியில் பணம் போட்டு மார்குத்தும் பேரொழியும் முடியும் மடிமுல்லா முதல்வனை போற்றலியும் முத்தாலே பாண்டி முதல் மடவார் ஆடொலியும் மத்தாலே மோறு மடமடந்த பேரொழியும் சமுத்திரத்து முத்து தான் கரையில் சேருவதும் குபத்திரலாய் பெண்கள் குறவை இடுமொழியும் சங்கீத மேளம் தானோதும் ஆலயமும் மங்கள கீதம் வகுக்கின்ற ஆலயமும் காரண வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மீதே வருபோனி ஆரமும் கூரையிலே முத்து கொலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்போருக்கு பைம்பொன் அளிப்பவருங்க. பாதையில் ரோட்ல போற கூட தங்கத்தை தானமா கொடுப்பானா, அவ்வளவு செழிப்பா இருந்துச்சு அந்த நாடு. தங்கத்தை தானமா கொடுத்துருக்கானா. பாதையிலே பார்ப்போருக்கு பைம்பொன் அளிப்பாரும் அன்ன மடம் வைத்த ஆலயங்கள் அன்ன மடம் வைத்த அகங்களி கூட என்னென்ன பிச்சை இடிவாரியில் இருக்குங்க. அப்போ இப்படி இருந்ததா என்னுடைய தேசம் இன்னைக்கு இருக்குதா சொல்லுங்க? சுடுகாடு ஆக்கி வச்சிருக்கான். நீ எவன் பாருங்க எல்லாம் யாரும் எடுங்க, எவன் கடன் இல்லாம இருக்கான்? அரசாங்கமே கடனுங்கிறான். பொதுமக்கள் ஒவ்வொருத்தையும் ஏழையில் நடத்துற மக்கள் ஆஸ்பத்திரி செலவு, இந்த வீட்டு கடன், கல்வி கடன், பால் கடன், பயிர் கடன், அந்த கடன் இந்த கடன் வாங்கி அவ்வளவு வரையும் கடன்ல இருந்து என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இருக்கான். ஆனா என் மன்னராட்சி அப்படி இருந்ததா? எவனுமே கடன்ல இல்ல. சொல்றான் பாருங்க, 12 ஆண்டு பரிவாய் இறை இருத்தல் 12 ஆண்டு பொறுத்து இறை தரேன்பா. இறைனா வரி. நீ வரியே கட்டலாம் உனக்கு முடியலையா விட்டுருப்பா, நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன கஷ்டமா நான் தரேன்னு மண்ணன் கொடுத்துருக்கான். இந்த கும்பல் கொடுப்பானா? வரி கேட்கறல்ல, வரி எல்லாத்துக்கும் வாங்குறல்ல. என் கடன்ல இருக்கவனுக்கு அவன் கடன் தள்ளுபடி பண்ணி ஏன் பண்ண மாட்டேங்கிற? என் விவசாய கடன் முழுசா தள்ளுபடி பண்ணியா? அதோடு எத்தனை மக்கள் இன்னைக்கு கல்வி கடன் வாங்கி வச்சிருக்கேன் பிள்ளைங்க, அதை தள்ளுபடி பண்ணு. எத்தனை நோய் நொடியில் எத்தனை பிள்ளைங்க ஆஸ்பத்திரி கடன் காட்சி வாங்கி வச்சிருக்கா, அதை தள்ளுபடி பண்ணி. வீட்டு கடன் எவ்வளவு வாங்கி வச்சு இன்னைக்கு தூக்குல தொங்குற நிலைமையில அவன் தெரிஞ்சிட்டு இருக்கான். அதெல்லாம் அந்த தள்ளுபடி பண்ணி அந்த பிள்ளைல காப்பாத்து. ஒன்னும் செய்ய மாட்டானுங்க. கேட்டா அப்படியே நாங்க அப்படியே கிழிச்சிருவோம் தள்ளிடுவோம், நாங்க அப்படியே உலகம் ஃபுல்லா பேராயிட்டு. என்னத்த உலகம் ஃபுல்லா பேர என்ன? ஊர் மெச்சி வீடு பட்டினின்னு சொல்லுவாங்க, அந்த கதை தான் இருக்குது. ஊர் மெச்சிது ஒண்ணு, ஆனா வீடு பட்டினியா இருக்கு. வெளியில வந்து ஐயோ அவனுக்கு அவன் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான், வீட்டுக்குள்ள குளிக்க கஞ்சி இல்லை, அந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது மக்களுக்கு. இவனுக்கு எல்லாம் பீத்திக்கிறான் வளர்ச்சி. நாங்க வந்தா இப்படி பண்ணிடுவோம், ஊழலை ஒழிச்சிட்டோம் கிழிச்சிட்டோம். என்னத்தை கிழிச்சிட்ட? தற்கொலை நடக்காம இருக்குதா? கடன் தொல்லையில எத்தனை பேர் தற்கொலை பண்றான்? அந்த பாவம் உங்களை தாண்டா சேரும். மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனை சேரும், திண்டிர மன்னன் செய்த பாவம் மக்களை சேருங்க. அந்த படுபாய்களும் சேரும், மோடி வரைக்கும் சேருங்க, ஆட்சியாளர்கள் தான் சேரும். மோடி விஜய் யாரும் தப்ப முடியாது, ஸ்டாலின் யாரும் தப்ப முடியாது, ஆண்டவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் எவனும் தப்ப முடியாதுங்க. இந்த பாவம்லாம் உங்களுக்கு பிடிக்கும், நான் சொல்ல இது சத்திய வார்த்தை. அதனால இங்க பாருங்க, கல்வி மருத்துவம் இந்த ரெண்டையும் இலவசமா கொடுக்காத நாடு அந்த மக்கள் நல்லா இருக்க மாட்டான். ஏன்னா மன்னராட்சியில அன்ன மடமை தகவல் என்னென்னு பிச்சு தர்மம் சாப்பாடு இலவசமா கொடுத்துருக்கான். காரண வேத கல்வி மொழி ஆலயங்க, கல்வி இலவசம் மன்னராட்சியில, மருத்துவம் இலவசம். இந்த 3 இலவசமா கொடுக்கணும், கொடுத்தா அந்த நாடு உருப்படும். இருக்குதா சொல்லுங்க? இங்க இருக்குதா? மோடி வந்தோடனே அப்படியே நான் மோடி வந்து எங்க ஐயா மோடி பரமாத்மா ஐயோ தெய்வம் இறங்கி வந்துட்டுலாம் பேசினேன் ஒரு நேரத்துல. இன்னைக்கு அதே நாக்கு மாத்தி போச்சு. என்ன காரணம்? பிடிக்கல, வெறுத்து போச்சு. உண்மையான அண்ணாமலை மாதிரி உழைப்பாளிகளுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வேலை செய்யாத எல்முருகனுக்கு 2 தடவை அமைச்சர் பதவி, நான் தமிழிசைக்கு 2 மாநில கவர்னர் கொடுத்தீங்க, நான் இலக்கணேசன் கொடுத்தீங்க. ஏன் இன்னும் நயினாருக்கு வேற கொடுக்க போற பரிசீலனை பண்றாங்க எப்படி? ஏன்னா ஒரு 3 நேரம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி வச்சுட்டாரு பிஜேபிக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், உண்மையா உழைச்சவனுக்கு நீ கூலிய கொடுக்கலையே, அப்புறம் எப்படியா பிஜேபி தொண்டர்கள் பிஜேபியில இருப்பான்? திரும்பி போனவெல்லாம் அண்ணாமலை கிட்ட போனவெல்லாம் திரும்பி வருவானா? யாரு பேசுறா? அம்மா பேசுது தமிழிசை. ஒருத்தன் கூட வரமாட்டான், எழுதி வச்சுக்கோ. ஒருத்தன் கூட பிஜேபி வரமாட்டான். நாங்கெல்லாம் எத்தனை வருஷம் கத்துனோம், கத்தி தொண்டை தண்ணி வத்தி அடை வாங்கி உத வாங்கி எவ்வளவு அறுப்பு வாங்கணும். யோ மாறிதான் செய்யாத வேலையாயாத கட்சிக்கு அந்த மனுஷன் யாருக்கு? இவங்களுக்காக பேசுறாரு. ஏன் அவரை கூப்பிட்டு அவரை மாநிலங்களை எம்பி ஆக்கி அவரு அமைச்சராக்கு? ஏன் எல்முருகன் ஆக்கினால அவராக்கு? ஏன் அவர் செய்யாத உழைப்பையா எல்முருகன் செஞ்சுட்டாரு? சொல்லு. இன்னொரு எந்த மனுஷன் உனக்கு தான் கத்திட்டு இருக்காரு? விடுங்க உண்மையா பேசுறாங்க வந்து கட்சியில எந்த வாய்ப்பு இல்லை. அதனால இங்க பாருங்க, இங்க எவன் ஆட்சி வந்தாலும் உருப்படாது. மக்கள் தான் கஷ்டப்படுவான். ஏழையிலேயே நடுத்துற மக்கள் அவனுக்கு ஊதான், வரிக்கு மேல வரி, எதுக்கு எடுத்தாலும் வரி. கலியனோட மோசம். அன்னைக்கு கலினி விம்பரமா எங்க அப்பா இறைவன் பரம்பொருள் கடவுளே வந்து சண்டை போட்டான் கலிநீச மன்னங்கிட்ட. இறைவன் தத்ரூபமா இறங்கி வந்து சொன்னா, அன்னைக்கு பாலதிய சான்றோர் படுதுயரம் கண்டு மாலதிக கோபமுடன் மானீசனை பார்த்து கேளடா சூத்திரா உன் கிளையோட மாளுதற்கு வாழடா சான்றோரை நீ வம்பு செய்து வாரதுதான். பெருமாள் போய் நீ ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கான் பாருங்க, எங்க அப்பா மாயவர் பெருமாள், அவன் போய் சண்டை போட்டான். டே முட்டாள், பாலதி சான்றோர் சாதுக்களாகிய நல்ல பிள்ளைகளுக்கு நீ அநியாயமா வரி போட்டு நீ ரொம்ப கொடுமைப்படுத்துறா. இப்படி கொடுமைப்படுத்தினா உன்னுடைய வானாளுக்கு இடர் வரடா மாடுபாவி, உன்னுடைய ஆத்மா இறப்புக்கு அப்புறம் நரகத்துக்கு போகண்டா, அநியாயம் பண்ணாதன்னு இறைவனே போய் எனக்கு சண்டை போட்டான் சேட்ட கலிநீசம் பண்ணிட்டு. அந்த மாதிரி
இந்த கும்பல்கிட்ட யார் தான் இன்னைக்கு இறைவன் தான் இறங்கி வந்து சண்டை போடணும். வேற வழியில் இவன்கிட்ட போய் யார் சண்டை போட முடியும் சொல்லுங்க? இறைவன் தான் இறங்கி இவனுக்குள்ள புத்தி சொல்லணும். புத்தி எல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா களி முத்திட்டு இவனுக்கு எல்லாம் செத்து இவனெல்லாம் இறப்புக்கு அப்புறம் நரகத்துக்கு போகக்கூடிய ஆத்மா. சாமியே சொல்றான், பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவேங்க. இன்னைக்கு மந்திரியா இருப்ப, சிஎம்மா இருப்ப, எல்லா பதவி பெரிய உயர்ந்த பதவியில இருப்ப, ஐயா பாவிகளே இன்னைக்கு செய்யற பாவம் மட்டும் முன்னாடி வரும்டா. இறப்புக்கு அப்புறம் உன்னுடைய ஆத்மாவுக்கு மீளா நரகம். ராஜேசி பிள்ளையும் கத்வா கர்ம சிங் ஜாயுத தத்தா பிள்ளையும் தமசி மொழி ஜாயுதங்க 84 லட்சம் பிறவியும் கொடுத்து புழு விலங்கு பறவைன்னு உங்களை 84 லட்சம் பிறவி எடுத்து கொள்ளுவான். ஒரு பிறவி கிடையாது. ஒரு ஒரு கூட்டுல இருந்து செத்து அடுத்த கூட்டுக்கு போக மாறிக்கிட்டே இருப்ப, கூடு மாறிக்கிட்டே இருக்கும். ஆத்மா ஒண்ணுதான். 7 பிறவி மனித பிறவி. பயன்படுத்திக்கோ. பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது 7வது பிறவியா கூட இருக்கலாம். அந்த மனித பிறவி. இந்த மனித பிறவி விட்டுட்டோம் நாம மோட்சத்துக்கு போக முடியாது. இது அரிய வாய்ப்பு. சத்தியமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், சிவன் மேல ஆணையிட்டு சொல்றேன். இதை பயன்படுத்திக்கோங்க பிள்ளைகளே. இதை நம்ம தவற விட்டுட்டோம் மோட்சம் நமக்கு கிட்டாது. மோட்சத்துக்கு போலன்னா 84 லட்சம் பிறவி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கோரமான நரகங்கள் கிடைக்கும். பாவம் பண்ண ஆத்மாவுக்கு மன்னிப்பு கிடைக்காது. இந்த ஊழல்வாதி பயில்களுக்கெல்லாம் கோரமான நரகம். மீண்டும் 84 லட்சம் பிறவி. எஜந்தே சாத்விக அஜரசாசி ராஜசா பிரேத பூத கணாசனி எஜந்தே தாமச ஜனண்டா தமகுண்டு இந்த துஷ்ட பயில்களுக்கு அவ்வளவு கொடுக்குறான் சாமி. அதனால 7 பிறப்பு தான் மனித பிறப்பு. இப்ப பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் 7வது பிறவியா கூட இருக்கலாம். இதை பயன்படுத்திக்குவோம். அப்பா சிவனை மனசுல தேடுங்க. உங்க பாவம் எல்லாத்தையும் மன்னிப்பான். அவன் மோட்சத்தை கொடுப்பான். சாமியை சொல்றான், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம்துவா சர்வ பாப்பேபியம் ஓசி சியாமே சூசகண்டா முடிஞ்சு போச்சு. உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்குது. சிவன் சாமி சொல்றான், சிவனுக்கு மட்டும்தான் இருக்குது. நானே உனக்கு மோட்சம் அளிக்க வல்லவன், என்னை தேடிக்கோங்கிறான். கோயில போய் உருண்டு கும்பிடாண்டான், புரண்டு கும்பிடாண்டான், கொடிமரத்துல அப்படியே சுத்தி வர வேண்டாம். மனசுல அப்பாவை நினைச்சிக்கோ. சிவன் சொல்றான், சாமியே சொல்றான், ஆடு கிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாங்கான் மேலதாளம் குறவை தோணி வேண்டாம்கான் ஈசனுக்கு ஒரு அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய் நடு தீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகுதடா. சாமி சொல்றான், என் பிள்ளைகளே எனக்கு ஆடு கிடாய் கோழி பன்றி அறுத்து பலியிட வேண்டாம், எனக்கு தேவையில்லை. எனக்கு பூ கொழுந்துப்பு மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம் என்று சொல்லிடுதோ. சிவன் சொல்றான், எனக்கு கொழுந்துப்பு மஞ்சனை மேல வேண்டாம், சந்தனம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் குப்பை, என் மேல என்னுடைய திருமேனியை கெடுக்காதீங்க. அப்பாவிட்ட உன் இதயத்துல இருக்க அன்பு, செடியில பூக்குற அந்த பூ, அந்த குப்பை எனக்கு வேண்டாம், அந்த குப்பை எனக்கு தேவையில்லடா. உன் இதயத்துல இருக்க ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூசை செய்வாய். உன்னுடைய இதயத்துல இருக்க அன்பு அப்பாவுக்கு தான். உன்னுடைய பாவத்தை மன்னிச்சு உன் மோட்சத்தை கொடுக்குறேங்கிறான். அதை விட்டுட்டு இந்த அரசியல்வாதி பயிலுக அவன் நாம வாழ்க, தளபதி நாம வாழ்க, அவன் நாம வாழ்க, இவன் நாம வாழ்கன்னு மனச பயிலுக மலஞ்சல மோண்டுட்டு பேண்டு திரிய பயிலுக நாமத்தை சொன்னீங்கன்னா அட பாவிகளே நீங்கள் அழிந்து நாசமா போய்விடுவீர்கள். நான் சொல்லல, சிவன் சொல்றான். அரகரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா. சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே. மகாவிஷ்ணு சிவட்ட ஒரு சிவனே கலியுகத்துல ஒண்ணு அறநாமம் சொல்லணும், இல்ல சிவநாமம் சொல்லணும். 2 நாமத்தை சொன்னாதான் கரையேற முடியும். அதாவது பிறப்புங்கிற இந்த சுழற்சி, இந்த துன்பத்துல இருந்து கரையேற முடியும். ஆனால் பாவிகள் வாயில இந்த நாமம் வராதுன்னு சொன்னா சாமி. இன்னைக்கு பாருங்க, விஜய் நாமம் வாழ்கங்க. ஐயோ விஜய் என்னையா மனுஷையா, ஒரு மலஞ்சலம் கழிக்கிற ஒரு உடம்பு. அது சாதாரண புழுக்கூடு. நம்மளுடைய உடம்பு என்னது? இது புழுக்கூடு, உடம்பு கிடையாது. புழுக்கள் கூட்டுலதான் அந்த புனிதமான திவ்ய தேஜஸான ஒளிமையான ஆத்மா சிறைப்பட்டு இருக்கு. இந்த ஆத்ம விடுதலை வேணா விஜய் கொடுக்க முடியுமா? நீ விஜய் நாம வாழ்கன்னு சொல்லி விஜய் கொடுப்பாரா? இல்ல ஸ்டாலின் நாம வாழ்கன்னு சொல்லி ஸ்டாலின் கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாரு? பெரியார் நாம வாழ்கன்னு கொடுப்பாரா? யார் யார் கொடுக்க முடியும்? உன் பாவத்தை இறைவன் ஒருவனாலதான் என் மன்னிக்க முடியும். போற்றுதலுக்குரியவன் பூஜைக்கு உரிய இறைவன் ஒருத்த மட்டும்தான், என் மனுஷன் கிடையாது. ஆனா அந்த மனிதர்கள் குணங்களில் வயப்பட்டு ரஜஸ் தமஸ் சாவிய சத்துவம் பதிவாரத 3 குணங்களில் வயப்பட்டு மோக வலையில சிக்கி இந்த மனிதர்கள் நாமத்தை தன்னுடைய தேவைக்காக புகழுக்காக ஒருத்தனை பிடிக்குதுங்கிறக்காக அவன் நாமத்தை மனுஷனோட நாமத்தை சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்கேயா போய் உருப்படும் சொல்லுங்க? இது அன்னைக்கு இரணியனுடைய நாமத்தை சொன்னதுனாலதான் அவ்வளவு பிரச்சனையே. இரணியன் தன்னை கடவுள்னு சொன்னான். அந்த மாதிரி இந்த பயிலுக்கு ஆட்சியாளர்கள் தன்னுடைய நாமத்தை வாழ்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறான். எப்படி சொல்லுங்க? தயவுசெய்து யாரும் மோடி மோடி மோடின்னு சொல்லாதுங்க. ஓம் நமசிவாயின்னு சொல்லுங்க, மோட்சம் கிடைக்கும். மோடிங்கிறது சொல்றாரு, உங்களுக்கு பாவம் தான் கிடைக்கும். அது மாதிரி விஜய் தளபதி தளபதி அப்படின்னு சொல்லாதீங்க, பெரிய பாவம் தான் வந்து சேரும். ஓம் நமோ நாராயணன்னு சொல்லு, இல்ல நமசிவான்னு சொல்லு, புண்ணியம். அது ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்கங்க. ஐயோ என்னையா இது கொடுமை. உன் பெத்த அப்பா அம்மா வாழ்கன்னு சொல்லு, அவங்க பாதம் போட்டின்னு சொல்லு, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். இப்படி யாரும் என்னையா கொடுமை. சாமி அதான் சொன்னான், கலியுகத்துல இப்படிதான் நடக்கும்னா. திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள், கருத்துடனே பிச்சை இது போடாமல் பேய்க்கு கொடுத்திடுவார், அச்சமுடன் தண்டம் அதற்கிடுவார், உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வம் என கையெடுப்பார். அடுத்த வரையும் சொல்லக்கூடாது, சாமி சொல்லியிருக்கான். அப்போ இவன் கண்டதெல்லாம் சாமின்னு கையெடுக்கிறான். இவன் எப்படியா உருப்படுவாங்க சொல்லுங்க?
அதனால நான் என்ன பாருங்க, மனுஷ பிள்ளைகளை விடுங்க, நமக்கு அரசியலே வேண்டாம். தயவு செய்து புரிஞ்சுடுங்க, அரசியல் எந்த அரசியல்வாதியும் உங்களை காப்பாற்ற முடியாது. இங்க எவனுமே திவ்ய புருஷர்கள் கிடையாது, இவர்கள் யாருமே பரமாத்மாக்கள் கிடையாது, எல்லாம் மலஞ்சலம் கழிக்கக்கூடியவர்கள், விரைவில் அழிந்து விடுவார்கள். இவர்களுக்கு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா மனுஷனுக்குமே பூமியில பிறக்கும் போதே சுவாமி எழுதுறான், அவன் சாதுர்வர்ணியம் மாயா சிஸ்டம் கொடுக்கறவன் விபாசக என்ன சொல்றான், கர்மத்தின் அடிப்படையில் நான் மனிதர்களை தோற்றுவிக்கிறேன், உயிரினங்கள் படைக்கிறேங்க. அப்போ கர்மான என்ன, முன் ஜென்மத்தில் என்னென்ன தான தர்மங்கள் புண்ணியங்கள் செஞ்சானோ, பாவ வினைகள் செஞ்சானோ அதற்குண்டான கர்ம வினை தண்டனை அனுபவிப்பதற்காகவும் புண்ணிய பலன் அனுபவிக்கிறவங்க இந்த உடல் எடுத்து வரான். இன்னைக்கு ஆள்ற பாக்கியம் இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா யாருக்கு, இவன் போன கோயில சிவன் கோயில கூட்டி போயிருப்பான், புல்லு வெட்டிருப்பான், சிவன் கோயில கழுவி விட்டுருப்பான், பூசை பண்ணியிருப்பான். இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் செய்ததுனால இவருக்கு ஆள்ற பாக்கியம். ஆனா இப்ப செய்யறதெல்லாம் பாவ மூட்டை. இனி நரக குழியில கொண்டு தள்ளிடுவான். மீண்டும் பிறவி புழு விலங்கு பிறவி 50,00,000 பிறவி இவங்களுக்கு கொடுக்க போறான். அது சத்திய வார்த்தை நடக்கும், எழுதி வச்சுக்கோ. அப்ப சாமி என்ன சொல்றான், ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனவன் கர்ம வினை முடிந்த பிறகு ஒரு சொட்டக்கடிக்கிற நேரத்தில் இந்த உயிர் இந்த உடல்ல இருக்காது, சாமி எவன் கூட்டு போயிருவான். அப்போ இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஜீவராசிகளுக்கு இப்ப என்ன எடுத்துக்கோங்க, எப்ப என்னோட கணக்கு முடியும்னு தெரியாது. இந்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எப்பெல்லாம் அழைப்பு வரும். இப்ப நம்ம விஜய் நாம வாழ்கன்னு சொல்லிட்டா விஜய் நம்மளை காப்பாத்த போறாரா சொல்லுங்க? விஜய் உங்களுக்கு மோட்சம் கொடுத்துருவாரா சொல்லுங்க? அண்ணாமலை கூட எடுத்துடுங்க, அண்ணாமலை நாம வாழ்கன்னு சொன்னா கூட அண்ணாமலை உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துருவாரா சொல்லுங்க? முடியாது. மோடி நாம சொல்லுங்கன்னா அப்போ நாம பார்க்க வேண்டிய சிவம் மட்டும் தான் பார்க்கணும், சவத்தை பார்க்காதீங்க, சிவத்தை பாருங்க. இதெல்லாம் சவம், அழியக்கூடியவர்கள். ஆனா அழியக்கூடிய இந்த உடல்ல அழியாத திவ்ய புருஷன் ஆத்மா இருக்கான். இந்த ஜீவாத்மாவை காப்பாத்திக்கோ. நீ அப்பாவை தேனா மோட்சம் இல்லையா, 84 லட்சம் பிறவி கொடுப்பான், கோரமான நரகங்கள் கொடுப்பான். நான் சொல்ல சாமி சொல்றான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீட்டிலிருந்து செத்திறந்து தீ நரக சீல்குட்டியிலே அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் வந்து கொஞ்சுவாங்க. புரிஞ்சுக்கோ. என்ன பண்ணுவோம், விளக்கு கொடுத்தா ஒரு நாள் ஆகும், புரிஞ்சுக்கோங்க. அதனால நமக்கு அரசியல் வேண்டாம், எவன் ஆண்டாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. தர்மீகம் வர வரைக்கும் இங்க நடக்கிற இந்த குற்றங்கள் எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா தர்மீகம் வர வரைக்கும் சாமியே சொல்லிட்டான், தர்மீகம் அழிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். தர்மீகம் வர வரைக்கும் அந்த களி அழியணும், சீக்கிரத்தில் கழிவு அழியும், தர்மீகம் வரும். தர்மீகம் வரும்போது சாதுக்களாகி நல்ல பிள்ளைகள் இருப்பார்கள். அதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் இந்த கும்பல் எல்லாம் நரகத்துக்கு போயிடும், ஆத்மா மீளா நரகத்துக்கு எடுக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? இவன் நினைக்கிறான் செத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருந்தா, பாவிகளா செத்துக்கு அப்புறம் தாண்டா உண்மையான வாழ்க்கை இருக்கு, மறுமை. செத்துக்கு அப்புறம் உடைய ஜீவாத்மா சிவ வீட்டுக்கு போனா மோட்சம், ஐயோ விடுதலை. நரக வீட்டுக்கு போனா துன்பம், மீண்டும் பிறவி உள்ள வந்துருவ, பிறப்புங்கிற சுழற்சி சிக்கிக்கிட்டே இருப்ப. பூனையில இருக்கிற ஆத்மா தான் மனுஷன்ல இருக்கு, யானையில இருக்க ஆத்மா தான் மனுஷன்ல இருக்கு, விருட்சம் ஒரு புல் பூண்டு விருட்சங்கள்ல இருக்க ஆத்மா தான் மனிதனுக்குள்ள இருக்கு. அப்போ ஆத்மா ஒண்ணுதான், எல்லாருக்குள்ள ஒரே ஆத்மா தான் இருக்குது. இந்த ஆத்மா கூடு மாறுது, அவ்வளவுதான். நீ செய்யற தான திரும்பத்துக்கு உனக்கு பிறப்பு மோட்சம் எல்லாம் அமையுது. அதனால தேடிக்கோங்க. அதுக்கு மேல நான் எதையும் சொல்ல விரும்பல. இந்த மனுஷ பிள்ளைகளை சொல்லி பின்னாடி போய் அழிஞ்சிடாதீங்க. இவன் எவனும் பரமாத்மா கிடையாது. இவன் எல்லாம் அவன் சுக போகத்துக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். அப்படியே அவங்களுக்கு முன்னாடி கான்வாய் பின்னாடி கான்வாய், 1000 துப்பாக்கி இந்த காவலர்கள் அவருங்க வராங்கன்னா பப்ளிக்க ஒரு ரோட்டையே அடைச்சிடுவான், மக்கள் அப்படியே காக்க போடுவான் வெயில்ல, ஆம்புலன்ஸ் கூட வழி விட மாட்டானுங்க. இந்த லட்சணத்தெல்லாம் இருக்குது. அப்புறம் இவனுக்கு எப்படியா மக்களுக்கு நல்லது செய்வான் சொல்லுங்க? இவன் எப்படி மக்கள் நல்லது செய்வான் இந்த கும்பல்லாம் சொல்லுங்க? இவனுக்கு என்ன சேர சொல்ல பாண்டியர்களா சொல்லுங்க? அன்னைக்கு ஒரு புறாவுக்கு என் மண்ணன் ஒரு புறாவுக்காக தன்னுடைய தொடைக்கறியா அறுத்து கொடுத்தான். விஜய் கொடுப்பாரா, ஸ்டாலின் கொடுப்பாரா, மோடி கொடுப்பாரா சொல்லுங்க? என்ன சொல்றான், வாடி வந்த பட்சினுக்கு வாளால் அவன் உடம்பை தேடி வந்த வேடனுக்கு தொடை அறிந்து ஈந்தவன்கான், 6ல் ஒரு கடமை அவன் வேண்டிட்டானவே மாறியவன் புவியோர் மனதில் கவையில் இல்லைங்க. கோவில் சிவ ஆலயங்கள் குளங்கூபம் வாவிகளும் செய்வி அனுதினமும் செய்வானே தான தர்மம். மன்னன் அப்படி செஞ்சிருக்கான். கோவில் சிவாலயம் கொண்டு வாடி வந்த பட்சினுக்கு வாளால் அவன் உடம்பை, இப்படி ஒரு வேடன் அம்பு விடுறான். புறாவானது சிவி சக்கரவர்த்தியுடைய மன்னன் சோழ மன்னன் முன்னாடி வந்து விழுகுது. என் மன்னனுக்கும் வேடனுக்கும் சண்டை வருது. எனக்கு புறா கறி கேட்கறான். புறா தான் வேணாங்கிறான். இல்ல அந்த புறா கறி என்னுடைய தொடை மாமிஸ்தா இருந்து வாங்கிக்கணும்னு சொல்லி தன்னுடைய தொடை கறியை வாழை எடுத்து அறுத்து அப்படியே தராசட்டு வச்சு கொடுத்தான் என் மன்னன். இன்னைக்கு கொடுப்பானா, இன்னைக்கு ஆட்சியாளர் கொடுப்பானா? புறாவை வறுத்து தின்றுவான். இவனுக்கு ஐயா மக்களுக்கு நல்லது பண்ண போறான் சொல்லுங்க? சொல்லுங்க, இவனுக்கெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ண போறான். இவனை மன்ன சேர சொல்ல பாண்டியர்களா இவர்கள்? ஆனா விடுங்க, ஏன் இவங்கெல்லாம் பத்தி பேசுறீங்களோ? பாவ மூட்டை சமந்துட்டு இருக்கான், நரகத்துக்கு போடி ஆத்மா அந்த கும்பல்லாம். அவன் எதுக்கு பிறந்தோனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கான். அடே முட்டாள்களே, 6 பிறவி அறியே உன்னை நினையாமல் தோறுமிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அனைத்து வைகுண்டம் ஈவோனேங்க. எங்க அப்பா கருணை கடலு. இப்போ எனக்கு உனக்கும் 7வது பிறவியா கூட இருக்கலாம். அவங்களுக்கும் இன்னைக்கு கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 7வது பிறவியா இருக்கலாம். 6 பிறவியில பகவானை கண்டபடி கூட நம்ம திட்டிருக்கலாம். இப்போ 7வது பிறவி. இதுல அப்பாவை கடுகளவு எள்ளளவு நினைச்சா கூட என் மகனே வானு கட்டி பிடிச்சி நம்முடைய ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்துறான் இறப்புக்கு அப்புறம். விடுதலை. இந்த கும்பலுக்கு புரியுமா? இவனுக்கு என்ன நினைக்கிறான், செத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருது, அதனால இருக்கிற வரைக்கும் ஆட்டம் போடணும்னு நினைக்கிறான். அடே முட்டாள், உடல் தாண்டா அழியுது, உன் ஆத்மா அழியாதுடே. நித்திர பாவம் உன் கர்மா பின்னாடி தொடரண்டா. இஷ்டம் 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 திரிவிதம் கர்ம வந்துட்டே இருக்கு, தொடரும். நீ தப்பவே முடியாதுங்க. எப்படி தப்புவான்? சாமி அதான் சொன்னான்.
பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு நோக்கிய கருணையுண்டாம் நோயிலாதிருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோர்க்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தான் வேண்டாம். நம்ம வீடு எங்க இருக்கு? நம்முடைய ஆத்ம வீடு வைகுண்டத்துல இருக்கு, இங்க கிடையாது. இது மலஜலம் கழிக்கிற உடம்பு, இது பூமி கர்மவினை. சொல்லுங்க, காமம் கோபம் பேராசை இந்த 3 நரகத்தின் நுழைவாயில், இந்த 3 இங்க இருக்குது. அந்த உலகத்துல எதுவும் கிடையாது. ஆத்மா அங்க போகணும்யா. இங்க நிலைக்க முடியாதுயா. எப்ப வேணாலும் அந்த கூட்டுல இருந்து ஆவி போவையா. அந்த ஆவிக்கு அங்க நரகம் இருக்குயா. மோட்சத்துக்கு உள்ள நரகம் தான். 84 லட்சம் பிறவி கிடைக்கும், மனுஷ பிறவி கிடைக்காது. புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு கசாப்பு கடையில் தொங்குற ஆடு யாரு? போன பிறகு நம்மளை போல என்னை போல மனுஷனா பிறந்தவன் தான் அங்க தொங்கிட்டு இருக்கான். 1 கிலோ கொழுப்பு கறியா கொடுன்னு கேட்டு வாங்குறவன் யாரு? என்னை போல பாவிகள், என்னை போல மனிதர்கள் அங்க தொங்கிட்டு இருக்கான். பகவான் அடையாத ஆத்மா அது. புரியுதா உங்களுக்கு? 84 லட்சம் பிறகு கிடைக்கும். இந்த ஆட்டை கொண்டுருவோம், அந்த ஆத்மா எடுத்து புழுவுல போவோம், கோழியில போவோம், பன்னியில போவோம், நாயில போவோம். 84 லட்சம் பிறவி. அதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் மனித பிறவி கொடுப்பான் இறைவன். மறுபடியும் நீ தேடணும். தேடுனா மோட்சம், தேடலையா மறுபடியும் பிறவிக்குள்ளாவ. சுழற்சி, பிறப்புக்கிற சுழற்சியில இந்த ஆத்மா சிக்கிக்கிட்டே இருக்கு. எத்தனை யுகம் இந்த ஆத்மா பிறந்துகிட்டே இருக்கு. இப்ப நாளா இன்னும் மனிதனா பிறகு உங்ககிட்ட அழுதுட்டு இருக்கேன்னா என்ன காரணம்? நான் இன்னும் உய்வடையில. நானும் யுகம் பிறந்து இந்த ஆத்மா போயிட்டே இருக்கு, இன்னும் மோட்சத்துக்கு போல. எங்க அப்பா அடையல. எங்க அப்பா அடைச்சா விடுதலை. ஐயோ, அந்த விடுதலைக்கு, அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. முகத்திற்கு முகம் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திற்கு கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். ஐயோ, கொட்டி கிடக்கியா. தன்னை அறிந்ததுண்டால் தலைவனி நீ அறிவாய் மகனே, என்னை அறிந்தவருக்கு ஈசன் வழி சொல்லுகிறேன். கண்ணாலே மனக்கண்ணாலே காணும் அப்பா வழியதுதான். மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா. என்னை கண்ணாலே கண்டதுண்டால் களி தீரும் என் மகனேங்கிறான். பெண்ணு பொண்ணு மண்ணு இந்த 3 ஆசையை விட்டுன்னு வச்சுக்கோ. உன்னுடைய பார்வையை உனக்குள்ள செலுத்தினா ஐயோ அப்பா சிவனுடைய திருநடனத்தை காணலாம், ஆத்மாவை அறியலாம், ஆத்மா இறப்புக்கு அப்புறம் மோட்ச விடுதலைக்கு போகக்கூடிய நம்ம இப்பவே உணர்ந்துடலாம், அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கலாம். முக்குணங்கள் மூவாசை மாற்றானே இருக்குங்கிறான். பெண்ணு பொண்ணு மண்ணு இந்த 3 மாயை, இந்த 3ஐயும் கடக்கணும். அததான் சொன்னான், காம கடல் கடந்து கரையேறி போவதற்கே ஓம கனல் வளர்த்தி உள்ளிருப்பது எக்காலம் உதய சுடர்முண்டில் உள்வீட்டிலே கொளுத்தி இதய திருநடை இனி காணுவதை காணலாம். பேசினா பேசிட்டே இருக்கலாம் விடிய. சரி, அப்புறம் பேசுவோம். நமச்சிவாய திருச்சிட்டோம்ல. அதனால இங்க எவனுமே திவ்ய புருஷர்கள் கிடையாது, இவனுக்கு எவனுமே பரமாத்மா கிடையாது. அவனவன் கர்மவினின்படி இறைவன் அவனுக்கு ஆள்ற பாக்கியத்தை கொடுத்துருக்கான். கொஞ்ச நாள் தான், இதுக்கு நிரந்தரம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால நிலையற்ற இந்த மலஞ்சம் கழிக்கிற மனிதர்கள் நம்பதை விட நிலையான அப்பன் சிவனை தேடுங்க. சிவத்தை தேடி மோட்சத்துக்கு வழியை தேடுங்க பிள்ளைகளை, மோட்சத்தை தேடுங்க. அன்னைக்கு சூரனுக்கே என் பெருமா எங்க அப்பன் முருகன் புத்தி சொன்னான், தீர்ச்சையுடன் புத்தி செவ்வை நேரிட்டு ஒரு மோட்சமது தேட முடுக்கமதை விட்டு விடணும். சூரனுக்கே சொன்ன புத்தி பிள்ளை, சூரனுக்கே மோட்சத்தை தான் போதிக்கிறான் முருக பெருமா. இறப்பதறியாமல் எரிய மிக கண்டாய்வி உற்போசிக்க சென்ற வெட்டியில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பெரிதனவே கெம்பினான் சூரன் கெட்டனர்கா நம்மனை. சூரன் சொல்றான், முருகன் சொல்றான் சூரனுக்கு புத்திய, சூரபத்மா, அதாவது விட்டில் பூச்சியானது எரியும் நெருப்பை தனக்குள்ள உணவு என்று எண்ணி நினைத்து அதுவே தன்னைத்தானே உட்புகுந்து நெருப்புக்குள்ள பூந்து அழிச்சுக்குது. அது போல ஏன் முட்டாளே, உன்னை இறைவன் கொடுத்த சிவன் கொடுத்த வரம் இருக்குது, நம்மளை எவனையும் அழிக்க முடியாதுங்கிற ஆணவத்தில் ஆனத முட்டாளே, இறப்புக்கு அப்புறம் மோட்சம் போன வேண்டிய ஆத்மா இல்லைன்னா 84 லட்சம் பிறவி கொடுப்பான், நீ உய்வடைய முடியாது. பிறப்புங்கிற சக்கரத்துல சுரண்டு சுரண்டு நீ துன்பப்படுவடாங்கிறான். முருகப்புறம் எங்க அப்பா முருகன் சூரனுக்கு சொன்ன புத்தி இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் சொல்றேன், என் மூலமா முருகன் சொல்றான். கேட்டானுங்கன்னா இவன் தப்பிச்சான், இவனுக்கு எவனும் திவ்ய புருஷர்கள் கிடையாது. ஐயோ, இவனுடைய ஆத்மா நரகத்துல என்ன பாடுபடும் தெரியுமா? ஐயோ, கோரமான நரகம்னா அவ்வளவு தண்டனையா, அவ்வளவு ஆக்கினை இருக்கு ஆத்மாவுக்கு. உடல் கிடையாது, பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்து பகவான் சொல்றான். இந்த ஆவிக்கிற ஆத்மாவுக்கு தான் ஆக்கின. உடல் எரிச்சிருவான், 1000 கோடி உடல் பிடிச்சிருப்பான், சந்தன கட்டையில எரிப்பான், உடல் எரிஞ்சிரும். ஆத்மா எரியுமா? எரியாது, தீர்ப்புக்கு போவோம். இவனோட துடிப்பான். அங்க வந்து நான் சிஎம் சொல்ல முடியுமா? என் கான்வாய் எங்க நீ கேட்க முடியுமா? சொல்லுங்க. அங்க வந்து நான் பிஎம் சொல்ல முடியுமா? என்னுடைய அந்த எஸ்பிஜி பாதுகாப்பு எங்க நீ எமன் கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஐயோ, உடலுக்கு தாயா இந்த பாதுகாப்பு, ஆத்மா எவையா பாதுகாக்க முடியும்? ஆத்மாவை காப்பாத்திக்கோங்க. நீ உலகத்தை முழுசு சம்பாதிச்சாலும் உன் ஆத்மாவை நீ வீணடித்தால் அது உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு அரிய வாய்ப்பு இந்த மனித பிறப்பு, அரிய வாய்ப்பு. இந்த பைத்தியக்காரன் சொல்றதை நம்புங்க, இந்த பிச்சைக்காரன் சொல்றதை நம்புங்க. சத்திய வார்த்தை இது, எனக்காக நான் சொல்லல. எல்லா ஆத்மாவும் உய்வடையணும், மோட்சத்தை அடையணும், அப்பா பதத்தை அடையணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சத்திய வார்த்தையா. அதனால அந்த பைத்தியக்காரன் ஏதோ அழுறான் புலம்புறான்னு சொல்லாதீங்க. சத்திய வார்த்தை இது, எனக்காக நான் பேசல. நான் அன்னைக்கு நாளைக்கு நான் போயிடுவேன் எங்க அப்பாட்ட. எல்லாரும் வரணும். தான் பெற்ற இன்பம் பெருக வையகம். நான் ஒன்றும் பெரிய திவ்ய புருஷன் கிடையாது. எங்க அப்பாவுடைய அந்த ஞானத்தை நான் போதிக்கிறேன், அவ்வளவுதான். நமச்சிவாய திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது.
முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியருடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.